முட்டைக்கோசு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கேரட் அதையும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். சாரி, 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் இல்லை, 1/4 கப்பு பச்சரிசி மாவும் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கடலை மாவும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது அடுத்து நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ துருவின முட்டைக்கோஸ் இதில் நம்ம போட்டுடலாம். கேரட், கடலை மாவு, பச்சரிசி மாவு, பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன் ஒன்று, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சியை எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்குவோம். கரம் மசாலா பவுடர் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். உப்பு 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் பிசையணும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே பிசைகிறதுக்குள்ளே அடுப்பில் எண்ணெயை வச்சு நம்ம சூடு பண்ணிடலாம். ஏன்னா எண்ணெய் நமக்கு சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதை ரெடியாக பிசைஞ்சு எடுத்துருவோம். நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை. ஆனாலும் இங்கே பாருங்கள் எப்படி நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு முட்டைக்கோஸில் தண்ணி சத்து இருக்கும், கேரட்டு, அதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், பெரிய வெங்காயம். ஸோ அதுலேருந்து நமக்கு தண்ணி இறங்கும். நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைய அது கரெக்டாக நமக்கு கரெக்டான பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிடவே செய்யாதீங்க. இது வந்து நமக்கு பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம உடனே நம்ம போட்டுடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில குழந்தைகள் வந்து முட்டைக்கோசு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கவே மாட்டாங்க. என்ன சூடாகிடுச்சா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூடாகிடுச்சு, நம்ம இதை போட்டு எடுத்துருவோம். இப்போது ஃப்ளேமை நம்ம குறைச்சிடணும். ஏன்னா நமக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா சட்டுன்னு கரிஞ்சிரும் நமக்கு. ஸோ நம்ம சிம்மருக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில நம்ம வச்சிடலாம். ஸோ நல்லா நமக்கு இப்போ வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி நிறம் மாறணும். கரிஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் கரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம தீயை கூட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வெளியில் கரியும், பட் உள்ளே வெந்திருக்காது. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போட்டுருவோம். ஸோ இதுவும் நமக்கு இப்போ வெந்துருச்சு. இதையே நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்குது. தெரியுது உங்களுக்கு, சவுண்டு நல்லா கேட்டிருக்கும். ஸோ குழந்தைகள் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி முட்டைக்கோசு கேரட்டில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.